everyone, welcome to The Antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 55 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போய் ஒண்ணா பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு அழகான லேம்ப்னு. என்ன லேம்ப்னு பாத்தீங்கன்னா கேரளாலேயே வாழைப்பூ லேம்ப்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறத பாத்தீங்கன்னா வாழைப்பூ மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு லேம்ப், குத்து விளக்கு தான். இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். என்ன மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியல். 4 ஃபேஸ் லேம்ப். அதுவும் பாத்தீங்கன்னா மேலேயும் கழட்டலாம். ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி சைஸில் இவ்வளோ நீட்டாக அழகாக கிடைச்சதே கிடையாது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அகைன் இந்த மாதிரி 4 ஃபேஸ் லேம்ப்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் எல்லாரோட ஃபேவரட் உருளி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெள்ளோடு உருளி. நமக்கு இந்த மாதிரி வெள்ளோடு உருளிலாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். நமக்கு இந்த வாட்டி கிடைச்சிருக்க ரொம்ப லக்கி. நம்ம இந்த வாட்டி 2 அண்ணா கிடைச்சிருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேரளா உருளி தான், அதுவும் வெள்ளோடு உருளி. இதுங்க இது ரெண்டுத்தோட சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரேர் சைஸ். இந்த மாதிரி சைஸ் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடாது. 3 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச். அதான் சொன்னேன் ரெண்டுமே சேமாக கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. ஸோ குயிக்காக இது ரெண்டத்தையும் புக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒரு சின்ன கடாய், ஜெய்ப்பூர் கடாயின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. எவ்வளோ குட்டியாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுனாலும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கேஸில் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. ஒரு கேரளா புட்டுக்குடம் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே இந்த மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு எப்படி சொல்கிறேன், அந்த காலத்துலலாம் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணனா கூட க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இப்படியே இருக்கும்போது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழல். இதுக்கு சில்லும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியல். 12 இன்ச் இருக்குது. இங்கே ஆயில் நம்ம வச்சுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் டெய்லி இருக்குது காஃபி இல்லை ஏதாச்சும் மில்க் ஊற்றி கூட நீங்கள் வச்சு இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. பிரான்ஸ் தான் மெட்டீரியல். இந்த மாதிரிலாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. உள்ளேயுமே பக்கா நீட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 4.5 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள் பிராஸ்ல எவ்வளோ சர்வ சட்டி கிடச்சிருக்குன்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வ சட்டிலாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கும் போதே மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வரிசையாக அடுக்கி வைக்கும் போது உங்கள் கிச்சனே பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக ராயலாக இருக்கும். பாருங்கள் நல்ல ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் போன மாதிரி இருக்கும் நம்ம கிச்சனு. ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. உள்ளேயும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் அந்த காலத்து வெட்டெழுத்து சர்வ சட்டின்னு சொல்லுவாங்க. இது பேர் குட்டி அண்டான்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம டெய்லி இதில் வச்சு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு சட்னி, சாம்பார், அவியல் அப்படி தனித்தனியாக வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள் அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சர்வ சட்டி இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே ஒரு 100 இயர்ஸ் ஓல்டுங்க. கண்டிப்பாகவே புதுசு எதுவுமே கிடையாது. அந்த காலத்து பிரான்ஸ் ஜாயினிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ரொம்ப குட்டி சைஸ். இங்கே பாருங்கள் இதில் நம்ம துவையல் வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இதுவும் பாருங்கள் அந்த காலத்து வெட்டெழுத்து. சைஸ் பார்த்தீங்கன்னா இது 3.5, இது 4 இன்ச், இது 3.5, இது 3 இன்ச். குட்டி உருளி, எவ்வளோ மினி உருளி பார்த்தீங்களா. ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா அந்த பூஜையில் வைக்கிறதுக்கு. நீங்கள் சின்ன பிரசாதம் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா இல்லை நெய் வெண்ணெய் அந்த மாதிரிலாம் சாமிக்கு நீங்கள் படைக்கும் போது இந்த மாதிரி குட்டி உருளியில் படைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் பூஜை ரூமே. 3 இன்ச். நம்ம இவ்வளோ குட்டியாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நல்லா வெயிட்டாக இருக்கும். அதுதான் இதில் ஹைலைட்டு. பார்த்தீங்களா ரெட்டை விளிம்பு போட்ட பவுலு. நல்ல ஒரு அந்த காலத்து பிரான்ஸு. வெயிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டு. குட்டியாக இருந்தாலுமே ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. அவ்வளோ அழகான கண்டிஷன். நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4.5. அப்புறம் ஒரு சின்ன பஞ்சபாத்திரம். இங்கே பார்த்தீங்களா வெங்கலத்திலே இருந்த பஞ்சபாத்திரம். அதோட ஸ்பூனுமே பாருங்களேன் எவ்வளோ லீஃப் மாதிரி கொடுத்து ஒரு ஃப்ளார். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உள்ளேயும் பார்த்துக்கோங்க அந்த காலத்து வெட்டெழுத்து பாருங்கள். பல இந்த நியூ ப்ராடக்ட் நினச்சிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த காலத்து வெட்டெழுத்து கொடுத்துருக்காங்க. கீழேயும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்டே இருந்த திருமாங்கலை செப்பு நல்ல ஒரு கண்டிஷனில் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் பார்த்த மாதிரியே. இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன். உள்ளே நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் சாமி அதாவது திருமாங்கலையத்தை வச்சு சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்களாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது பேர் திருமாங்கலை செப்புன்னு தான் இதை பேரே சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பிரான்ஸ் தான் மெட்டீரியல். ஒரு குட்டி ஆயில் சட்டி. இது ஏன் இப்படி உடஞ்சிருக்குன்னு கேட்பீங்க. இது வந்து ரொம்ப அந்த காலத்து ஒரு பீஸு, ரேர் பீஸு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு கிடச்சிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஆன்டிக் பீஸு.
ஸோ இதை வந்து நீங்கள் ஷோ பீஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸு பாருங்கள், உள்ள நீட்டாக இருக்குது. இதில் ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன். என்கிட்ட அகைன் கேட்டே இருந்த ஜுவல் பாக்ஸ் நமக்கு அகைன் கிடச்சிருக்கு. வெத்தலை பெட்டின்னு கூட சொல்லுவாங்க. உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. நல்ல ஒரு பக்கா கண்டிஷனு, டேமேஜ் கூட கிடையாது. நல்ல ஒரு க்ளோஸும் ஆகுது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்துட்டு காயின் ஜுவல்ஸ் எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். 2 இன்ச் மேலே வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச். அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு மணி, புத்தா மணின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. சுற்றி பாருங்கள் அவ்வளோ டிசைன் கொடுத்துருப்பாங்க. வெங்கலம் தான், பிரான்ஸ் தான் மெட்டீரியல், அதனால தான் இவ்வளோ நல்ல ஒரு சவுண்டு கிடைக்குது. கீழேயும் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 6.5 இன்ச். இங்கே பாருங்கள் அந்த காலத்து தூண்டாமணி விளக்கு, அன்னம் வச்ச தூண்டாமணி விளக்கு வித் லாக்கோட கிடச்சிருக்கு. சைடு நம்ம ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிரான்ஸ் தான் மெட்டீரியல். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், த்ரெட்டு போட்டு நல்லா ஆயில் ஃபில் ஆகும். நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே ஆயில் ஃபில் பண்ணுறது. நான் உங்களுக்கு பிக் அனுப்பும்போது அனுப்புகிறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்கிறனால என்னால் காட்ட முடியல. மேலேயும் பாருங்கள் அன்னம் வந்துட்டு நீட்டாக கொடுத்துருப்பாங்க. வித்து உள்ள ஒரு செயின் பார்த்தீங்களா. சைஸ் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் இருக்குது. எல்லாரோட ஃபேவரட் வெள்ளோடு பொங்கல் பாட்டு. இந்த மாதிரி வெள்ளோடு பொங்கல் பாட்டு இருக்கா நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க. உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. உள்ளே பாருங்கள் நீட்டாக இருக்குது, சின்ன டேமேஜ் கூட கிடையாது. சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகான பீஸு, நல்லா வெயிட்டாக இருக்குங்க. சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. வந்துட்டு வெள்ளோடு பொங்கல் பாட்டு. இது வந்துட்டு பிரான்ஸ் பொங்கல் பாட்டு, அதாவது வெங்கல பொங்கல் பானை. ரொம்ப பயங்கரமான வெயிட்டு, நல்ல ஒரு கண்டிஷன். பாருங்க சுற்றி காட்டுறேன், ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது, ரொம்ப அழகான கண்டிஷன். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு வெங்கல கரண்டியும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 9 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. தீப ஆரத்தி, யாழி வச்ச தீப ஆரத்தி அந்த காலத்துக்குள்ளது தாங்க. பிரான்ஸ் தான் மெட்டீரியல், பிராஸ் கிடையாது. பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும். நம்ம டெய்லி பூஜை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே. பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வித்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. மில்க் ஃபில்டர்ஸ்லேயே 3 சைஸ் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அதை விட பெரிய சைஸ். பார்த்தீங்களா 3 சைஸ் கிடச்சிருக்கு. 3மே பிரான்ஸ் தான் மெட்டீரியல், ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு நலங்கு தேங்காய் கிடச்சிருக்கு. இனி வரக்கூடிய சீசன்லாம் மேரேஜ் சீசன் தான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நலங்கு தேங்காய் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பூஜை செம்பு நிறைய கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம வாஷ் பண்ணோம்னா இன்னமும் நல்ல கண்டிஷனாக இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான். பார்த்தீங்களா சவுண்டு, பார்த்தீங்களா வெங்கலத்தில் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்கும். அதே மாதிரி இன்னொன்று, இது ஏற்கனவே வாஷ் பண்ணி நம்ம வச்சுருக்குறோம் பாருங்கள். 3 பூஜை செம்பு இருக்குது. ஒன்று சைஸ் காட்டுறேன். ஒன்று ஒவ்வொரு மாடலுங்க, எல்லாமே ரேர் மாடல்ஸ். இது 5 இன்ச்சு, இது 4.5, இது 4 இன்ச். ஐஸ் மெஷரிங் கப்பு, இதுவுமே பிரான்ஸ் தான் மெட்டீரியல். உள்ளேயும் பார்த்துங்க நீட்டாக இருக்குது. நம்ம ஒரு டெய்லி ரைஸ் அளந்து போடுறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள் வெங்கல கிளாஸு, நம்ம டெய்லி பால் குடிக்கிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருக்கக்கூடிய கிளாஸ் பாருங்கள், நம்ம டெய்லி தண்ணி குடிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3மே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியல், நல்ல ஒரு கண்டிஷனாக கிடச்சிருக்கு. இதோட சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது 4 இன்ச்சு, இது 3.2 இன்ச்சு, இது 3.5 இன்ச்சு. ஒரு காப்பர் பஞ்சபாத்திரம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. உள்ளேயும் பார்த்துக்கோங்க, நிறைய பேர் காப்பர் பஞ்சபாத்திரம் கேட்பீங்க, அதனால தான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் பார்த்தீங்களா. இது வந்துட்டு என்ன இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளோடும் பிரான்ஸும் கலந்த ஒரு மெட்டீரியல் தான். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு கண்டிஷன். இப்படி தெளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இந்த அண்டா வந்துட்டு நம்ம காட்டணுன்ட்டு. இது சர்வ சட்டி தான். சர்வ சட்டிலே கொஞ்சம் பெரிய சைஸு. கீழேயும் பார்த்துக்கோங்க, அந்த காலத்து ஜாயினிங். உள்ளேயும் பாருங்கள் பக்காவான கண்டிஷன். இவ்வளோ பெரிய சைஸில் நமக்கு எப்பயாவது தான் கிடைக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. சைடு ஃபுல்லாக நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. 6 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. நம்ம செம்புன்னு சொல்ல முடியாது, நார்மலாக நம்ம செம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வாட்டர் ஸ்டோர் பண்ணி நம்ம பூஜை கூட நீங்கள் வச்சுக்கலாம், எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷனு. இல்லைனா நீங்கள் டைனிங்கில் இதில் நிறையா ஃபில் பண்ணி தண்ணியில் ஒரு சின்ன ஃப்ளார்ஸு மணி பிளான்ட்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் விஷ் தான், நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியல். ஒரு செம்பு, அந்த காலத்து செம்பு தான், பிராஸ் தான் மெட்டீரியல். அந்த காலத்து ஜாயினிங் பாருங்கள், புது மாடல் கிடையாது, ஓல்டு டைப் தான். இது பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. ஒரு லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய பிரான்ஸ்லேயே ஒரு நாளி,
கீழேயும் பார்த்துக்கோங்க, உள்ளேயும் பார்த்துக்கோங்க. இது ஒரு மீடியமான ஏஜ் தான், ரொம்ப ஓல்டுன்னு சொல்லிக்க முடியாது. பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. இங்கே பாருங்கள், 1938 28 தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆன்டிக் பீஸு பாருங்க. இது பிரான்ஸ், நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். குட்டி தூக்கு, இந்த மாதிரி டைப்ல இருக்க குட்டி தூக்கு ரொம்ப பேர் கெட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி லைன் லைனாக கொடுத்து ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்ல கண்டிஷனாகவும் இருக்குது பாருங்க. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அப்படி இல்லையா நீங்கள் கோயிலுக்கு ஏதாச்சும் மில்க்கு பிரசாதம் கொண்டு போகிறீங்கன்னா கூட இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பிராஸ் தான் மெட்டீரியல். அப்புறம் நம்மளோட லாஸ்ட் ப்ராடக்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, ஃப்ளவர் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் ஏதாச்சும் தண்ணி ஊற்றிக்கிறதுக்காலும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெயிட்டுங்க. பிராஸ் வந்துட்டு இவ்வளோ வெயிட்டாக நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சதே இல்லை. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுத்தியல்லே அடித்து பண்ணியிருப்பாங்க. உள்ளெல்லாம் பாருங்கள், அந்த இது தெரியும், வெளியே கூட பாருங்கள். இப்படி அந்த காலத்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக உட்காந்து ரசித்து பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரேர் பீஸு. 9.5 இன்ச், மேலே வித்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.